ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. முன்ன மாதிரி டெய்லி அப்லோட் பண்ணாமல் வீக்கெண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணுறேன். கணேஷ பஞ்சரத்னம் தான் பார்த்துட்டு இருக்கோம். 2 ஸ்லோகா பார்த்துட்டோம். 3வது ஸ்லோகா. சமஸ்த லோக சங்கரம் நிரஸ்த தைத்திய குஞ்சரம் தரே தரோதரம் வரம் வரே பவக்தரம் அக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட் இதை பிரிக்கிறோம் அப்படின்னா, சமஸ்த லோக சங்கரம், இந்த உலகத்துக்கெல்லாம் சங்கரமாக இருக்கக்கூடியவர். சங்கரம் அப்படின்னா நல்லதை கொடுக்கக்கூடியவர். கைலாச சங்கரர் தான் காலடி சங்கரரா நம்மளுடைய பகவத் பாதால் வந்திருக்கார். நம்ம மகாபெரிவா எப்படி தான் சிவஸ்வரூபங்கிறத வெளிக்காட்டிக்கவே மாட்டாளோ, அந்த மாதிரி பகவத் பாதாலும் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை வெளிக்காமிக்கவே மாட்டார். ஆனால் அப்பப்போ தன்னையும் மீறி அந்த வார்த்தைகள் வந்துடும். என்ன இங்க சொல்றார்? சங்கரம் அப்படிங்கிறார். நல்லதை கொடுக்கக்கூடியவர். பிள்ளையாரத்தான் சொல்றாரு, ஆனா தன்னுடையதை பேசிக்காம பிள்ளையாரோடைய மென்ஷன் பண்ணி இங்க சொல்றார். இந்த உலகத்துக்கெல்லாம் நல்லதை கொடுக்கக்கூடியவர். அடுத்தது நிரஸ்த தைத்திய குஞ்சரம். இதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நிரஸ்த அப்படின்னா வதம் பண்றது, கில் பண்றது. யார? தைத்திய அசுரர்களை. குஞ்சரம் அப்படின்னா எலிஃபென்ட். இப்போ கஜமுகாசுரனை கில் பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகாலையும் இந்த கஜமுகாசுரனை கில் பண்ணினவர் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. வினாஷி தேப தேப தைத்தியகம், வினாஷித இப தைத்தியகம், கஜமுகாசுரனை கில் பண்ணினவர் அப்படின்னு. மறுபடியும் இந்த இடத்துலையும் நிரஸ்த தைத்திய குஞ்சரம் அப்படின்னு. நார்மலி பார்த்தோம்னா பொயட்ஸ் இந்த மாதிரி ஒரே மீனிங் இருக்கக்கூடியதை 2 தடவை சொல்ல மாட்டான். ஆனால் இங்கே சங்கரரி அது அந்த மாதிரி சொன்னால் அது கிராமட்டிக்கலி இட் இஸ் ராங். பௌன ருக்தவ்யம்னு பேர், அதுக்கு பேர். ஆனால் சங்கரர் தப்பு பண்ணுவாரா? இல்லை. இதை எது ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னா, அழுத்தம் கொடுக்குறார். என்ன நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்லோகாலே சொன்னேன். அந்த கஜமுகாசுரன்ங்கிறது மேலெழுந்து வாரியாக பார்க்கக்கூடிய அர்த்தம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்களை எல்லாம் நம்ம வதம் பண்ணினாதான் நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும், நம்மளை எல்லாரையும் காப்பாற்றுவார் விநாயகர். அதே தான் இங்கே மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் அவர். இந்த மாதிரி ஈகோ நம்ம மனசில் எலிஃபண்ட் மாதிரி பெருசாக இருக்குது. அதை கில் பண்ணத்தான் நம்மளுக்கு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த லைன், தரே தரோதரம் வரம். தர் அப்படின்னா சின்ன, இதர அப்படின்னா நாட். மறுபடியும் இந்த இதரங்கிற வார்த்தையை 2வது ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். நத்து நதேதராதி பீகரம், நத்து இதர. யார் அவரை வர்ஷிப் பண்ணுறாங்களோ, யார் அவரை வர்ஷிப் பண்ணலையோ, அதே மறுபடியும் இங்கே இதரங்கிறத யூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தோஸ் டசன் வர்ஷிப்னு இல்லை. தர் அப்படின்னா சின்னது, இதர் அப்படின்னா சின்னது இல்லாதது, நாட் ஸ்மால். அப்போ என்னது? பெருசாக இருக்கக்கூடிய. என்னது பெருசாக இருக்கக்கூடியது? உதரம். உதரம் அப்படின்னா தொப்பை. பெருசாக உதரமாக வச்சுட்டு இருக்கக்கூடியார். அந்த பெரிய உதரத்தை வச்சுட்டு வரம் கொடுக்கக்கூடியவர் நம்மளுக்கு எல்லாருக்கும். வரேபவக்திரம் அக்ஷரம், மறுபடியும் வரம் கொடுக்கக்கூடியவர். இபனா எலிஃபண்ட்டு, வக்திரம்னா ஃபேஸ். ஃபேஸ் மாதிரி எலிஃபண்ட் இருக்கக்கூடியவர், பெரிய தொப்பையை வச்சுட்டு இருக்கக்கூடியவர். அக்ஷரம் அப்படிங்கிறார், அழிய முடியாதது, இம்பெரிஷபிள் அப்படிங்கிறார். ஸோ இந்த உலகத்தையே ரக்ஷம் பண்ணக்கூடியவர், இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடியவருடைய தொப்பையும் பெருசாக இருக்கு. ஏன்னா உலகத்தையும் உள்ள வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த ரக்ஷம் பண்ணணுங்கிறதுக்காக பெரிய தொப்பையை வச்சுட்டு கூட. அக்ஷரம் இம்பெரிஷபிள், அழிவில்லாதது. அதனால தான் நம்மளுடைய ஆல்ஃபபெட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அக்ஷரம்னு வார்த்தைகள் வருது. அந்த அக்ஷரம் அப்படின்னா அழிவில்லாதது அப்படின்றது. அடுத்த லைனில் ரொம்ப அழகா கிருபாகரம் க்ஷமாகரம் உதாகரம் யசஸ்கரம்ங்கிறாரு. எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியது கிருபை. அப்படி ஒரு கிருபை பொழியக்கூடியவர். க்ஷமாகரம், நம்மளுடைய தப்புகளை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர். முதாகரம், நம்ம முதாகரம்னு ஆரம்பிக்கிறதே ஸ்லோகமே. அப்போ ஹாப்பினஸை வச்சுட்டு இருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் ஹாப்பினஸை கொடுக்கக்கூடியவர். யசஸ்கரம், ஃபேமஸை கொடுக்கக்கூடியவர். அப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. கீர்த்தி அப்படின்னாலும் ஃபேம்,
ஃபேமஸ். யஷ் அப்படின்னாலும் ஃபேமஸ். அப்போ கீர்த்திகரம்னு போட்டிருக்கலாமே, ஏன் யசஸ்கரம்னு போட்டிருக்காரு? அந்த கீர்த்தி அப்படிங்கிற ஃபேம் அப்படின்னா அது ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்கும். ஆனால் யஷ் அப்படின்னு சொன்னோம்னா லாங் லாஸ்டிங். நம்மளுக்கு எது வேணும்? நம்மளுக்கு நல்லா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஃபேம் தான் நம்மளுக்கு வேணும். அதை தரக்கூடியவர், கிருபையை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், க்ஷமா மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர், ஹாப்பினஸை இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவரை மனஸ்கரம் நம்மளுடைய மனசில் வச்சுட்டோம் அப்படின்னா, நல்ல மனசோட, முதல் ஸ்லோகாலையும் சொன்னோம், மனசு நல்லா இருந்தால் தான், மூன் ரிஃப்ளெக்ட்ஸ் த மைண்டுன்னு சொன்னோம் நம்ம. அப்போ அந்த மாதிரி இந்த மனஸ்கரம், மனசு நல்லா இதெல்லாம் வச்சுட்டா இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கு நமஸ்கிருதாம் நம்ம போ பண்ணணும். நமஸ்கரோமி பாஸ்வரம். அப்படி நம்ம போ பண்ணினோம்னா நம்மளுக்கு நல்ல தாட்ஸ், பாஸ்வரம்ங்கிறதும் மறுபடியும் யூஸ் பண்ணுறாரு. அருணோதயம், காலையில் எழக்கூடிய சூரியன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குமோ, எவ்வளவு இனிமையாக இருக்குமோ, அந்த மாதிரி இனிமையாக இருக்கக்கூடியவர், இந்த லோகத்தை எல்லாம் ரட்சணம் பண்ணக்கூடியவர், சின்ன தொப்பை இல்லை பெரிய தொப்பையை வச்சுட்டு இருக்கக்கூடியவர், கிருபைகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்டவரை நம்ம நமஸ்காரம் பண்ணினோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும்னு இந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.